வெல்கம் டு வைஹைஸ் வை கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போது மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பிசைகிற அளவுக்கு பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மைதா மாவுன்றனால கொஞ்சம் நேரம் இழுத்து நல்லா பிசையணும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை இப்படி பிசைங்க. இப்போது மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு அப்படியே இந்த மாவை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா பொடிதாக நறுக்குனது, அதே மாதிரி வெள்ளைப்பூண்டும் பொடிசாக நறுக்கி சாட்டை பண்ணிவிட்டு இப்போது கேரட்டையும் முட்டைக்கோசையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த பட்டரில் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ஒரு குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. இது கூட ஒரு அரை வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் நம்ம மாவும் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். மாவு இந்த மாதிரி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இப்படி எடுத்தோடனே வரும். இப்போ நல்லா உருண்டை பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்துட்டு இப்போது நம்ம சாரிக்கு மடிப்பு வைக்கிற மாதிரி நம்ம ப்ளீட் பண்ண வேண்டியதான். இந்த நம்ம இஷ்டத்துக்கு எந்த மாதிரி ப்ளீட்டிங் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். மாவு ஊற சமயத்தில் நம்ம இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தெளித்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மோமோஸ் வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைமில் செஞ்சிடலாம். இதோ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கூடவே மோமோஸ் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.